சின்ன தொகுதியா மட்டுமே பார்க்கப்பட்ட இந்த பெரம்பூர் இப்ப ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பார்வையை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களே அந்த தொகுதியில களமிறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50 ஆண்டு கால திராவிட கட்சியினுடைய கோட்டையா இல்ல புதிய கட்சியினுடைய வருகையா அப்படிங்கறத நோக்கி தான் அந்த தொகுதிங்கிறது இருக்கு. 52 தேர்தலுக்கு அப்புறம் திமுக தொடர்ந்து 10 டைம் அங்க ஜெயிச்சிருக்காங்க. 10 டைம் டிஎம்கே உடைய எம்எல்ஏக்கள் தான். 2 டைம் மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. மீதி ஒரு 2 டைம் சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் இருந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த திராவிட இயக்கத்தின் கோட்டை அப்படின்னு பெரம்பூர் சொல்லப்படுது. பெரம்பூர் நிற்கிறதுக்கு அதிகமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக பெண் வேட்பாளர்கள் உள்ள ஒரு தொகுதி பெரம்பூர். ஆண்கள் 49% இருக்காங்க, பெண்கள் தான் அங்கே மெஜாரிட்டி 51%. அது மட்டும் இல்லாம இப்ப வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா திமுக தரப்புல இருந்து ஆர்.டி. சேகர் அவங்க நிக்கிறாங்க. அதிமுக தரப்புல பாமக கூட்டணியோடு இணைந்து எம். திலகபாமா அங்க வேட்பாளரா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்களும் நம்ம பேசணும் இல்லையா, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா ஜோசப் விஜய் கழகத்தினுடைய தலைவரே அங்க இருக்காங்க. வட சென்னை அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் சொல்லுவோம், ஊர் பேர் சொல்லுவோம். பெரம்பூர் பத்தி நம்ம பேசவே மாட்டோம். பெரம்பூர்ல அதிகமான உழைக்கும் மக்கள் வாழ்ற இடம். ஹவுசிங் போர்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சிறு குறு தொழில்கள் செய்கிற மக்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இது என்னப்பா எங்கள் இடத்துல ஐடி வேலை செய்கிறவங்க இல்லையா, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போகிறவங்க இல்லை, பெருவாரியான மக்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. கடந்த 2 எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 16, 21 எலெக்ஷன்லேயே சில மாற்றம் நிலவச்சு நாம் தமிழர் கட்சி இந்த 3ஆவது இடத்துக்கு வந்தாங்க. மேஜராக ஃபஸ்ட்டாக இருந்தவங்க 3வது 4வது இடத்துக்கு வரக்கான காரணமே மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் யாரு நீங்கள் வரீங்களோ அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. ஈவன் கமல்ஹாசனுக்கும் நிறைய ஆதரவு வந்துச்சு, சீமான் சாருக்கும் வந்துச்சு. இப்போ விஜய் அப்படிங்கிறவர் ஒரு நல்லது செய்கிறேன் அப்படின்னு வராரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யங்ஸ்டர் 24,000 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இவருடைய மார்ஜின் அப்படிங்கிறது உடையும். ஆர்.டி. சேகர் அவருடைய மார்ஜின் கண்டிப்பா உடையும். முன்னாடி வாங்கின மார்ஜின்ல பல டிஃபரன்ஸ் இந்த புதிய மாற்றத்தினால இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா இப்போ 52% ஜெயிச்சிருக்காரு, 50,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஃபுல்லாமே உடையும். இப்போ மொத்தமாகவே 2,22,000 ஓட்டு தான். அப்படிங்கும்போது அதில் 1 லட்சம் ஓட்டு திமுக போறது சாத்தியமே கிடையாது. பல்வேறு விஷயங்கள் நம்ம பெரம்பூர் தொகுதி பத்தி பேசணும். நிச்சயமாவே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதுல தெரிய வரது என்னன்னா, பழைய கோட்டையா இல்ல புதிய கட்சியினுடைய வருகையா, யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்க போகுது அப்படிங்கிற 2 கட்சியுடைய மோதலா தான் பெருவாரியா இருக்க போகுது. ஸோ நம்ம இது எல்லாமே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மே 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்துதான் பார்க்கணும் யாருக்கு மக்களுடைய ஆதரவு பெருவாரியா இருந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத. எஸ், நம்ம பேசினபடிதாங்க விஜய் அவர்கள் 41% எடுத்து அந்த தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கிற பெற போறார் அப்படிங்கிறது தான். நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 4ஆம் தேதி பார்ப்போம்.